நார்மல் ஆப்புக்கும் ஏஐ ஆப்புக்கும் என்ன டிஃபரன்ஸ்? வெளியில இருந்து பார்த்தா ரெண்டும் ஆப் தான். ஸ்கிரீன் ஓபன் ஆகும், பட்டன் இருக்கும், இன்புட் கொடுப்போம், அவுட்புட் வரும். ஆனா உள்ள வேலை நடக்கிற விதம் ரொம்ப டிஃபரண்ட். முன்னாடி எபிசோட்ல ஏஐ மேஜிக் இல்ல, எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்து பேட்டர்ன் கத்துக்கிற சாஃப்ட்வேர்னு பார்த்தோம். அதே ஐடியாவை இப்ப நார்மல் ஆப்புக்கும் ஏஐ ஆப்புக்கும் அப்ளை பண்ணலாம். நார்மல் சாஃப்ட்வேர்ல டெவலப்பர் ரூல்ஸ் எழுதுவாங்க. இந்த பட்டன் பிரஸ் பண்ணா இந்த பேஜ் காட்டு, பாஸ்வேர்ட் ராங்கா இருந்தா எரர் காட்டு, அமௌண்ட் என்டர் பண்ணா டாக்ஸ் கால்குலேட் பண்ணு. இப்படி லாஜிக் டைரக்டா இருக்கும். சேம் இன்புட் வந்தா மோஸ்ட்லி சேம் அவுட்புட் வரும். ஏஐ சாஃப்ட்வேர்ல எல்லா பிஹேவியரையும் கையால எழுத மாட்டாங்க. டெவலப்பர் லேர்னிங் ப்ராசஸ் டிசைன் பண்ணுவாங்க, டேட்டா கொடுப்பாங்க, எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்பாங்க. மாடல் அந்த எக்ஸாம்பிள்ஸ்ல ரிப்பீட் ஆகிற பேட்டர்ன்ஸை கத்துக்கும். அப்புறம் புது இன்புட் வந்தா அந்த பேட்டர்னை வச்சு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். இதுதான் கோர் டிஃபரன்ஸ். நார்மல் ஆப் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணும், ஏஐ ஆப் டேட்டால இருந்து பேட்டர்ன்ஸ் கத்துக்கும். அதனால ஏஐ மெஸ்ஸி இன்புட்டையும் ஹேண்டில் பண்ணலாம். ஆனா அதே காரணத்தால அது கால்குலேட்டர் மாதிரி பர்ஃபெக்ட் ப்ரெடிக்டபிளா இருக்காது. ஒரு கால்குலேட்டருக்கு 2+2 கொடுத்தா 4 தான் வரணும். கெஸ் வேண்டாம். ரூல் இருக்கு, ஃபார்முலா இருக்கு. ஆனா போட்டோ ஆப் ஃபேஸ் டிடெக்ட் பண்ணும்போது ஒவ்வொரு ஃபேஸுக்கும் டெவலப்பர் ரூல் எழுத முடியாது. லைட் மாறும், ஆங்கிள் மாறும், ஏஜ் மாறும், பேக்ரவுண்ட் மாறும். அதனால அது நிறைய லேபிள்டு போட்டோஸ் பார்த்து பேட்டர்ன் கத்துக்கணும். டெய்லி லைஃப் பிக்சர் வேணும்னா பிரிண்டட் ரூட் பார்த்து ஸ்டாப்ஸ் சொல்லும் பஸ் கண்டக்டர் ஒருத்தர். இன்னொருத்தர் தினமும் டிராஃபிக் பார்த்து ஷார்ட்கட்ஸ் கத்துக்கிற டிரைவர். எக்ஸாம்பிள் பெர்ஃபெக்ட் இல்ல, ஆனா ஐடியா செட்டில் ஆக உதவும். ரியல் லைஃப்ல இந்த ஹேபிட் யூஸ்ஃபுல். ஒரு ஆப் ஆன்சர் கொடுத்தா உடனே இம்ப்ரெஸ் ஆகாம 3 கேள்வி கேளுங்க. இன்புட் என்ன, அவுட்புட் ரூல்ஸ்ல இருந்து வந்ததா, டேட்டா பேட்டர்ன்ல இருந்து வந்ததா, இத நான் எவ்வளவு வெரிஃபை பண்ணணும். பவுண்டரி முக்கியம். நார்மல் சாஃப்ட்வேர்ல ஸ்மார்ட் ரூல்ஸ் இருக்கலாம். ஏஐ சாஃப்ட்வேர்லயும் நார்மல் கோட் இருக்கும். லாகின் ஸ்கிரீன், செட்டிங்ஸ், சேவ் பட்டன், பேமெண்ட் ஃப்ளோ இவையெல்லாம் நார்மல் கோட். ஏஐ பார்ட் என்னன்னா பிஹேவியர்ல எந்த பகுதி டேட்டால இருந்து லேர்ன்டா வந்திருக்கு அதுதான். அதனால ஏஐ ஆப்னு கேட்ட உடனே அதுக்கு பிரெயின் இருக்குன்னு நினைக்காதீங்க. நார்மல் ஆப்னா யூஸ்லெஸ்னு நினைக்காதீங்க. எக்ஸாக்ட் ஆன்சர் வேணும்னா ரூல்ஸ் நல்லது. மெஸ்ஸி இன்புட்ல பேட்டர்ன் பிடிக்கணும்னா ஏஐ யூஸ்ஃபுல். செக் பாயிண்ட். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆப் எடுத்துக்கோங்க. கால்குலேட்டர், போட்டோ ஆப், ஷாப்பிங் ஆப், யூடியூப். அதுல எந்த பார்ட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுது, எந்த பார்ட் பேட்டர்ன் கத்துக்கிட்டு கெஸ் பண்ணுது அப்படின்னு பிரிச்சு பாருங்க. ஃபைனல் டேக்அவே. நார்மல் ஆப்ஸ் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணும், ஏஐ ஆப்ஸ் டேட்டால இருந்து பேட்டர்ன்ஸ் கத்துக்கும். அடுத்த எபிசோட்ல அந்த டேட்டா பத்தி தான் பார்க்க போறோம். ஏஐக்கு சாப்பாடு டேட்டா தான்.